உங்கள் அக்ஷயா. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நானும் என் நண்பர்களும் எப்படி பேச போறோம்னு தான் பார்க்க போறீங்க. என்ன பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு போங்க. பை பாய். வெஜிடபிள்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அதை பேசுற மாதிரி சிரிக்கிற மாதிரி வச்சு நிறைய சேனல் இப்போ உருவாகிருக்கு. அது காமெடி சேனல்ஸ் எல்லாம் நிறையவே பாப்புலரா போய்கிட்டு இருக்கு, பார்த்துருப்பீங்க. நீங்களும் அதை உருவாக்குங்க, வாழ்த்துக்கள். அண்ட் இந்த வீடியோல வந்து ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணிருக்கேன். அந்த மிஸ்டேக்கை நீங்க மறந்து கூட பண்ணிடாதீங்க, ஓகேங்களா? ஒரு சாம்பிள் வீடியோ பாருங்க, இதே மாதிரியே நம்ம ட்ரை பண்ணலாம். எண்ணெய் இல்லாம சாம்பார், ரசம், சட்னி எதுவும் ருசியா வராது. நான் தான் முக்கியம். அடப்பாவியே, என்ன வச்சு செய்யற கொத்துக்கறி என்ன சுவை தெரியுமா? நான் தான் கிங். என்ன சாப்பிட்டா கண் பார்வை நல்லா இருக்கும். குழந்தைகள் எல்லாம் என்னதான் விரும்புவாங்க. என்னோட சத்துக்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லது. நான் தான் ஹெல்த் ஹீரோ. நாங்க தான் முக்கியம். இல்ல நாங்க தான். அது எப்படி? நாங்க இல்லாம எப்படி? அட விடுங்க, நாங்க தான் ராஜா. அது இல்ல. நம்ம எல்லாரும் தனித்தனியா நல்லவங்க தான். ஆனா சேர்ந்து இருந்தாதான் முழு சத்தும் கிடைக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பலன் இருக்கு. சண்டை போடாதீங்க. சரி, நண்பர்களாக இருப்போம். இனி சண்டை போட மாட்டோம். Hi friends, ready to roll? Yes, let's bounce. Wee, follow me. எப்பயும் போல உங்க மொபைல்ல வந்து ChatGPT ஓபன் பண்ணிக்கோங்க. நான் ChatGPT இப்ப என்ன கேட்க போறேன்னா, எனக்கு வந்து ஒரு ப்ராம்ப்ட் வேணும். அண்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாம் பேசுற மாதிரி இருக்கும், நல்ல வெளிச்சமான இடமா இருக்கணும். அண்ட் வந்து என்ன அப்படின்னா, ஃபேஸ், நோஸு, மவுத்து எல்லாமே இருக்கணும். ஃபுல்லா காய்கறி சந்த மாதிரி நிறைய காய்கறி கடையா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும், எனக்கு 16:9 அப்படிங்கிற சைஸ்ல இமேஜ் வேணும். அதுக்கேற்ற மாதிரி எனக்கு ஒரு ப்ராம்ப்ட் ரெடி பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி நான் வந்து கேட்க போறேன். பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த இதில் வந்து இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மொபைல் ஃபோனில் தெரியாது, பட் இதை படித்து பார்க்கும்போது இது வந்து ஒரு பேஸ்கெட்டுக்குள்ள வெஜிடபிள்ஸ் எல்லாம் வச்சு இருக்க மாதிரி நமக்கு ப்ராம்ப்ட் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்கு. சப்போர்ட் நம்ம ஒரு சின்ன கூடைக்குள்ளதான் ஒரு காய்கறி வச்சோம் அப்படின்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். பேக்ரவுண்ட் ஃபுல்லாக அதிகமாக இருக்கும். நமக்கு தேவையான கண்டென்ட் ரொம்ப குட்டியான இடத்துல தான் இருக்கும். ஸோ அதனால எனக்கு இது வேணாம், வெஜிடபிள்ஸ் மட்டும் நிறைய தெரியுற மாதிரி எனக்கு ஒரு ப்ராம்ப்ட் ரெடி பண்ணி கொடு. அண்ட் 16:9 சைஸ்ல எனக்கு வேணுங்கிற மாதிரியும் நம்ம வந்து இப்போ கேட்க போறோம். இப்போ வந்து நமக்கு வர வந்துருச்சு. காப்பி பண்ணிட்டு சைட்ல பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைட்ல 2 கோடு தெரியுது பாருங்க. அதை டச் பண்ணி உள்ளார போனீங்க அப்படின்னா இமேஜஸ்லாம் இருக்கும். இமேஜஸ் டச் பண்ணி ரைட் பார்ல வந்து போட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து இமேஜ் வந்து வந்துடும். நம்மளுக்கு போட்டாச்சு. இமேஜ் பாருங்க வந்துருச்சு. இதுவே எனக்கு ஓகே. சரி, அந்த இமேஜ் வந்து டச் பண்ணி உள்ள போனீங்கன்னா மேல சேவ் கேட்கும். சேவ் பண்ணிக்கோங்க. வந்து உங்க மொபைல் வந்து கிராக் ஓபன் பண்ணிக்கோங்க. கிராக் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் மேல ஆஸ்க் இமேஜின் 2 இருக்கும். இமேஜின் டச் பண்ணி போனீங்க அப்படின்னா கீழே பாருங்க ரைட் சைட்ல ஒரு 2 கோடு மாதிரி ஒரு சிம்பிள் தெரியுது பாத்தீங்களா? அந்த சிம்பிளை வந்து டச் பண்ணி உள்ள போங்க. உள்ளார போயிட்டு உங்களுக்கு மேல வந்து அந்த இமேஜோட சைஸ் எவ்வளவு வேணும்னு கேட்டிருக்கு, வரிசையா எடுத்து பாருங்க. அது உங்களுக்கு எந்த சைஸ்ல வேணுமோ அந்த சைஸை கொடுத்துட்டு அண்ட் அதுக்கு கீழேயே 2 இது ஆப்ஷன் இருக்கு பாருங்க. வீடியோ வந்து ஆட்டோமேட்டிக்கலி ஜெனரேட் ஆகும், சரிங்களா? இமேஜ் அப்லோட் பண்ணி தானாவே ஜெனரேட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்படி ஆகக்கூடாது அப்படின்னா அதை எப்பயுமே ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் ஆன்ல இருந்துச்சு அப்படின்னா உங்களால நிறைய வீடியோ ஜெனரேட் பண்ணவே முடியாது ஃப்ரீயா. நீங்க வந்து காசு கட்டணும் அப்படின்னா தான் நிறைய வீடியோ ஜெனரேட் பண்ண முடியும். மிஸ் பண்ணாம ஆஃப் பண்ணிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கீழே பாத்தீங்கன்னா இந்த பிளஸ் சிம்பிள் மாதிரி தெரியுதுங்களா? அதை டச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எடிட் இமேஜ் கேட்கும். இன்னொன்று வந்து அனிமேட் இமேஜ்னு கேட்கும். அனிமேஷன் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா இமேஜ்ல வந்து டைரக்டா நீங்க வந்து வீடியோ ஜெனரேட் பண்ணிக்கலாம். இல்ல எடிட் இமேஜ் கொடுத்தீங்கன்னா நீங்க ஒரு இமேஜ் இப்ப நம்ம வந்து சேவ் பண்ணோம்ல, அந்த இமேஜ் வந்து நம்ம வேணும்னா வேற எதுக்காவது நம்ம மறுபடியும் எடிட் பண்ணி யூஸ் பண்றதுனா அதுல ஏதாவது ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி எடிட் பண்ணிட்டு அப்புறமா கூட நீங்க வீடியோ வந்து ஜெனரேட் பண்ணலாம். நான் எடிட் இமேஜ் கொடுக்குறேன். அதுக்குள்ளார போட்டோம்னா நம்ம கேலரி ஓப்பன் ஆகுதா? நமக்கு தேவையான இமேஜை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு என்ன கொடுக்க போறேன் அப்படின்னா, காய்கறிகள்லாம் சண்டை போடுது அப்படிங்கிற மாதிரி ஒரு சும்மா ஒரு நானாவே வந்து கொடுக்குறேன். சரி, என்ன வருதுன்னு பார்க்கலாம். அதுவும் ஒரு கிரியேட்டிவா தானாவே நல்ல இமேஜ்லாம் அது கொடுக்கும். ஸோ அதனால நான் அதை கொடுத்து பார்க்குறேன். நமக்கு 2 இமேஜ் வரும். சைட்ல தள்ளி பாருங்க இருக்கும். 2 இமேஜ் இருக்கும். ஒரு இமேஜ் நார்மலா நம்ம கொடுத்த இமேஜ் தான் வந்திருக்கு. செகண்ட் இமேஜ் பாத்தீங்கன்னா நம்ம வந்து காய்கறிகள் சண்டை போடுகின்றதுன்னு கீழே வந்து எழுத்துல வந்திருக்கு. ஓகே, இந்த இமேஜையே நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த
இந்த இமேஜ் செலக்ட் ஆனதுக்கப்புறம் சைடில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு வீடியோன்னு இருக்கும் பாருங்க, அதை டச் பண்ணி உள்ளார போய் கஸ்டம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நமக்கு தேவையான ப்ராம்ப்டை வந்து இங்க போடணும். நம்ம நானாவே ஒரு ப்ராம்ப்ட் வந்து கொடுக்குறேன். தக்காளி நான் தான் பெரியவன் என்று கூறுகிறது, கத்திரிக்காய் நான் தான் பெரியவன் என்று கூறுகிறது, முட்டைகோஸ் நான் தான் பெரியவன் என்று கூறிக்கொண்டு அனைவரும் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள், எல்லா காய்கறிகளும் கோபமாக இருக்கிறது அப்படின்னு வந்து நானாவே டைப் பண்ணேன். நமக்கு வந்து வீடியோ வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. கத்திரிக்காய் நான் தான் பெரியவன் என்று கூறுகிறது. நமக்கு பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து ஒழுங்காவே வரல. நாம சொன்னது தக்காளி பேசுது, கத்திரிக்காய் பேசுது, அப்புறம் தான் முட்டைகோஸ் பேசுது அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்தோம். பட் இது சம்பந்தமே இல்லாம முட்டைகோஸ் பேசுற மாதிரி இருக்கு, நம்ம கொடுத்தது வரல. ஸோ நம்ம என்ன தப்பு பண்ணிருக்கோம் அப்படின்னா ப்ராம்ப்ட் வந்து ரொம்ப பெருசா கொடுத்துட்டோம். மேல பாத்தீங்கன்னா வீடியோ பக்கத்துல இமேஜ் இருக்கும், அந்த இமேஜை டச் பண்ணி போனீங்கன்னா நம்ம முன்னாடி கிரியேட் பண்ணோம்னா அந்த இமேஜ் வந்துடும். அந்த இமேஜ் போனதுக்கு அப்புறம் நான் வந்து இப்ப சிம்பிளா ப்ராம்ப்ட் கொடுக்க போறேன். என்ன சிம்பிளா ப்ராம்ப்ட் கொடுக்க போறேன். அந்த ப்ராம்ப்ட் என்ன அப்படின்னா நான் பெரியவன் என்று தக்காளி கூறுகிறது, இல்ல நான் தான் பெரியவன் என்று கத்திரிக்காய் கூறுகிறது, நான் பெரியவன் என்று முட்டைக்கோஸ் கூறுகிறதுன்னு சும்மா 3 லைன்ல முடிச்சிட்டேன். அந்த ப்ராம்ப்டை கொடுத்து இப்ப என்டர் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து வீடியோ கிரியேட் ஆகாம இமேஜ் கிரியேட் ஆயிடுச்சு. நான் இங்கதான் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டேன். எப்பயுமே நம்ம வீடியோ கிரியேட் பண்ணும்போது வீடியோவை டச் பண்ணி கஸ்டம் கொடுத்துட்டு தான் நம்ம வந்து வீடியோவையே கிரியேட் பண்ணணும். பட் நான் இந்த தப்பு பண்ணனால நம்மளால நிறைய வீடியோ இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணீங்க அப்படின்னா நிறைய வீடியோ வந்து நம்மளால கிரியேட் பண்ண முடியாது. ஸோ மறந்து கூட இந்த மிஸ்டேக்கை பண்ணிடாதீங்க. அப்ப அகைன் வீடியோ டச் பண்ணி கஸ்டம் கொடுத்துட்டு அதே ப்ராம்ப்டை காப்பி பண்ணி இங்க போடுறேன். போட்டோனே பாத்தீங்கன்னா நமக்கு வந்து வீடியோ வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. நான் தான் பெரியவன், இல்ல நான் தான், இல்ல நான் தான். பாத்தீங்கன்னா வீடியோ வந்து அழகா வந்திருக்கு. இது நம்ம சொன்ன மாதிரி கரெக்டாவும் வந்துருச்சு. அழகா வந்து எல்லாருமே கரெக்டா பேசிட்டு இருக்காங்க. நமக்கு இந்த வீடியோவே ஓகே. அடுத்த வீடியோ கண்டினியூஸா வேணும் அப்படின்னா வீடியோல எதுல வச்சு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அந்த இமேஜ்ல வீடியோ கிரியேட் பண்ணுங்க. நான் வந்து இப்ப கண்டினியூஸா எனக்கு தேவையில்லை, அதனால நான் வந்து இந்த இமேஜ் வந்து இப்ப வந்து வேற இமேஜ் மாதிரி மாத்த போறேன். எல்லா காய்கறிகளும் கத்தி வச்சிருக்க மாதிரி எனக்கு ஒரு இமேஜ் வேணும் அப்படின்னு நான் கேக்குறேன். பாத்தீங்கன்னா 2 இமேஜ் வந்திருக்கா. ஃபர்ஸ்ட் இமேஜ்ல வந்து குட்டியா கத்தி வச்சிருக்காங்க, செகண்ட் இமேஜ்ல வந்து பெரிய பெரிய கத்திலாம் இருக்கு பாருங்க. அந்த இமேஜ்ல வச்சுக்கிட்டு ஒரே கலவரமா இருக்குது. அழகு கத்திரிக்காய் வந்து தக்காளியை கோபத்தில் குத்துகிறது அப்படின்னு வந்து நான் டைப் பண்ணி ப்ராம்ப்ட் வந்து இப்ப கொடுத்துருக்கேன். நமக்கு எப்படி வருதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் பெரியவன், இல்ல நான் தான். இதே மாதிரியே நீங்க வந்து வாட்டர் கேன், ஃப்ரிட்ஜ் எல்லாம் கூட பேசுற மாதிரி நீங்க ChatGPT கிட்ட இமேஜ் வந்து கிரியேட் பண்ணி அண்ட் இதுல வந்து ஈஸியா ஃப்ரீயாவே கிரியேட் பண்ணிக்கலாம். ஏஐ வீடியோலயே நீங்க எடுக்கும் போது இந்த இடத்துல இருந்து நமக்கு இந்த இடத்துக்கு ஜூம் பண்ண முடியும். அது எப்படின்னு நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன், கண்டிப்பா பாருங்க. என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.